ரொம்ப சுறுசுறுப்பா பிளே ஆஃபை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. பிளே ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பிளே ஆஃபை கன்ஃபார்ம் பண்ற அந்த சுச்சுவேஷன்ல வந்து மேட்சஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது. இந்த ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க பிளே ஆஃப்குள்ள போகணும். பிளே ஆஃப்குள்ள போறதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த மேட்சை கண்டிப்பா அவங்க வின் பண்ணி ஆகணும். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய மேட்சை வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை கையில இருந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனதளவுலையும் சரி அவங்களுடைய வலிமையை வந்து அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங், மென்டலி வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓப்பனிங் பேர் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா பட்டித்தரும் விராட் கோலியும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஓப்பனர் வந்து சால்ட்டும் அருமையா விளையாடுறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனை வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அது இன்னொரு பிளஸ் பாயிண்டா மாறிடுச்சு. பவுலிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்டாக்கிங் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வெரி ஸ்ட்ராங், தகுதி உள்ள டீம், பிளே ஆஃப் போறதுக்கு தகுதி உள்ள டீம். இருக்கிற மேட்சஸை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய இன்னும் வந்து அவங்களோட பவுலிங்கும் அவங்களோட பேட்டிங்கும் அவங்களோட ஃபீல்டிங்கும் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா, அப்படி ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போகும்போது அங்கே வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சபிளாக ஆடுறதுக்கு அவங்க அவங்கள தயார்படுத்துவாங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் கடினமாக என்னதான் அவங்க உழைச்சாலும் சரி அவங்களால வெற்றியே பண்ண முடியாது. சாம்சன் வேற இல்லை, அவருக்கு ஒரு இன்ஜுரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் அடிக்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லை. ஜெய்ஸ்வால் ஏதோ அடிக்கிறாரு, பராக் கொஞ்சம் அடிக்கிறாரு, ஒன்றுமே இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆர்ஆர் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆரம்பிச்சாங்க, ஆனால் வந்து மிடில் ஒன்றுமே இல்லை, எண்ட்லேயும் ஒன்றுமே இருக்காது. இதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்க. நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஆர்சிபி வின் பண்ணுவாங்க, ஆர்சிபி வின் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி